ஹைடா. மை ஸ்பெஷல் ஒன்று இருக்கும் இல்லையா, அதோட நெக்ஸ்ட் பார்ட். தென் வீடியோ போட முடியல, கிளாஸ்லாம் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் கண்டினியூஸாக வருமானு தெரியாது. மேக்ஸிமம் நான் ட்ரை பண்ணுவேன். ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். உங்களுக்கும் ஜங்குக்கும் மேரேஜ் ஆகிருக்கும். தென் 2 பேரும் ஃபிசிக்கலாகவும் இருந்துட்டு இருந்தீங்க. அதுலேருந்தே பார்க்கலாம். இப்போ மார்னிங் 2 பேருமே நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. இந்த டைம் வன் எழுந்துருடா, டோர் ஓப்பன் பண்ண. அம்மா டோரை நாக் பண்ணுறாங்க. ரொம்ப டயர்டாக இருந்திருப்பீங்க இல்லையா? லைட்டாக கண்ணை திறந்து பார்த்தா சிக்கி இன்னும் உங்கள் மேலே தான் இருக்கான். உங்களை டைட்டாக ஹக் பண்ணிகிட்ருக்கான். அப்படி உங்கள் மேலே படுத்து தூங்கியிருக்கான். உங்கள் ரூமில் எப்போவுமே நீங்கள் தனியாக தானே தூங்குவீங்க. சிக்கி கூட தூங்கிட்டுருக்கீங்க. ஒரு மாதிரி தான் இருக்கு. சேக்கவே பார்த்துட்ருக்க. வயன் எழுந்துட்டியா அப்படி உங்கள் அம்மா கத்திட்ருக்காங்க. அம்மா எழுந்துட்டேன் அப்படி நீங்கள் சவுண்டு கொடுக்குறீங்க. சிக்கி கண்ணை திறந்து உங்களை பார்க்குறான். நீங்களும் அவனை பார்த்துட்டே இருக்கீங்க. 2 பேரும் நியூடாக தான் இருக்கீங்க. ஓகேடா, நீ என்ன பண்ணுற, வந்து டோர் ஓப்பன் பண்ண. எப்படி உங்கள் அம்மா சொல்லிகிட்டே இருக்காங்க. நீங்கள் சிக்கியை பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் 2 பேரும் காதலே விழுது. பட் சிக்கி இப்போ தான் கண்ணை முழிச்சிருக்கான் இல்லையா, எழுந்து உங்களை பார்க்குறான். என்ன நினச்சான்னு தெரியல, உங்களை கிஸ் பண்ணுறான். அமைதியாக படுத்துட்ருக்கீங்க. வயன் எழுது வா. எப்பவுமே தூங்கிட்டு இருக்கும்போது பரண்டு படுப்பியா, அந்த மாதிரி பரண்டு படுத்துட்டியா? உங்கள் அம்மா திட்டிகிட்டு இருக்காங்க. ஜேகே உங்கள் லிப்ஸை விட்டுற மாதிரி இல்லை. உன்னதண்டி ஜேகே உள்ள இருக்கா, இல்லைன்னா திறந்துட்டு வந்திருப்பான் பாரு. சீக்கிரம் தர. நான் கத்துறதுக்கு ஜேகேவே இழுத்துருப்பான் போல. அப்படி கத்துறாங்க. ஜேகே உங்க லிப்ஸை விட்டுறான். பைட் பண்ணிட்டு அம்மா தோ வர. ஜேகே தள்ளுங்க. அவன் செஸ்ல கை வச்சு புஷ் பண்ணலான்னு வரும்போது நைட்டு உங்கள் கையை லாக் பண்ண மாதிரி பெட்டோட 2 கையும் ஹோல்ட் பண்ணி அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறான். எழுந்து வர உனக்கு அவ்வளோ நேரமா? ஓப்பன் பண்ணுடி, காஃபி கொண்டு வந்திருக்கேன், ஆடிடு போத்து. இப்போதான் புரியுது இதனால கத்திட்டு இருக்காங்கன்னு. பட் இங்கே பெயினாக இருக்கு. நீங்கள் போங்க, நானே வரேன். அப்படி நீங்கள் சவுண்டு கொடுக்குறீங்க. வழக்கம் போல் பரண்டு தூங்கிட்டா போல, என்னென்ன ட்ராமா பண்ணுறா பாரு. அப்படி சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. பட் இங்கே சீக்கி அண்ண ஆரம்பிச்சிட்டான். ஃபீல் பண்ணி பண்ணுறான். நைட்டு ஃபர்ஸ்ட் டைம், அவனுக்கும் ஃபர்ஸ்ட் டைம். ஏதோ ஒரு ஃப்ளோவில் கொண்டு போயிட்டான். பட் இப்போது ஃபீல் பண்ணி ஸ்லோவாக அப்படி பண்ணுறான். உங்களுக்கு தான் வலிக்குது, எப்போ விடுவான் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணுறீங்க. கையை அப்படி லாக் பண்ணி வச்சுருக்கான். டர்ன் பண்ணி கையை மட்டுமே பார்த்துட்ருக்கீங்க. எடுக்கலாம் ட்ரை பண்ணுறீங்க. அவ்வளோ க்ரிப்பாக லாக் பண்ணி வச்சுருக்கான். உங்கள் லிப்ஸு கடிச்சிட்டு உங்கள் கண்ணில் தண்ணி ஊற்றிட்டுருக்கு. பிகாஸ் உங்களுக்கு இது பிடிக்காத மாதிரி ஒரு ஃபீல் அப்படி இருக்கு. சைலண்ட்டாக படுத்துட்ருக்கீங்க. அவன் ஃபீல் பண்ணி அதை முடிச்சுட்டு உங்கள் மேலே படுக்கலாம் வரான். கையை விடுங்க. கையை விட்டுட்டு உங்கள் மேலே படுத்துட்டான். நீங்கள் அவனை லைட்டாக புஷ் பண்ணுறீங்க. அவனை விட்டு வெளியே வரலாம் அப்படி ட்ரை பண்ணுறீங்க. அவன் உங்கள் ஹிப்பை பிடிச்சிட்டு எங்கிட்டே நெளியறா. ஃபீல் பண்ணலையா நீ? அம்மா கூப்பிட்டாங்க, என்ன விடுங்க, நான் போகணும். அழுதியா? அமைதியாக இருக்கீங்க. உன்னை தாண்டி கேட்குறேன், அழுதியா? வலிச்சு தாட்டி அதனால தான் அழுதியா? நீங்கள் அவன்கிட்ட பேசவே இல்லை. அவன் கேட்கத்த காத்துலேயே வாங்காம ஏன் அம்மா கூப்பிட்டாங்கன்னு தெரியல. நான் போகணும், ப்ளீஸ் எழுந்துருங்க. ஒரு நிமிஷம் அப்படி சொல்லிட்டு அப்படியே உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு உங்கள் நெக்கில் ஒரு ஸ்மெல் பண்ணிட்டே வாமா இருக்குமா, நீ என் கூட இருக்க மாதிரியே இருக்கு, ரொம்ப தேங்க்ஸ்மா
நான் அவ்வளோ மிஸ் பண்ணேன். பிகாஸ் இந்த வேர்ல்டில் உன்னை தவிர எனக்கு வேற யாருமே கிடையாது. நீ மட்டும் தான் என் மேலே அவ்வளோ அஃபெக்ஷன். என் மேலே ஏதோ அப்படி கூட்டின. சட்டனா நீ என்னை விட்டு போயிட்ட உடனே என்னால் அது ஏற்றுக்கவே முடியலம்மா. பட் இப்போ இவ கூட இருக்கும்போது உன்னை நான் ஃபீல் பண்ணுறேம்மா. இந்த ஸ்மெல் பார்த்தியா? டெய்லி நான் உன்னை ஹக் பண்ணுவேன்ல, அப்படியே இருக்குமா. ஹக் பண்ணிட்டு ஃபோர்ஹெட்ல வந்து டீப்பாக ஒரு கிஸ் பண்ணுறான். நீங்கள் அமைதியாக ஒரு கடுப்பில் படுத்துட்ருக்கீங்க. அவன் ஃபீலிங்ஸ் உங்களுக்கு புரியல. அவன் உங்களை விட்டு தள்ளி வந்து படுத்துட்டான். நீங்கள் எழுந்தோம் ஜேகேவை பார்க்கவே இல்லை. ஆல்ரெடி செம்ம கடுப்பில் இருக்கீங்க இல்லையா, பார்க்கவே இல்லை. அங்கேருந்து நடந்து ரெஸ்ட் ரூமுக்குள்ளே போகிறீங்க. அப்படி கத்தி உங்களுக்கு அழணும் போல் இருக்கு. உங்கள் பாடியெலாம் அப்படியே ரப் பண்ணி தேய்ச்சி அவன் டச் பண்ணுது கிஸ் பண்ணுது அப்படி சொல்லிட்டு உங்கள் லிப்ஸ் எல்லாம் போட்டு ரப் பண்ணி தேய்ச்சி குளிக்கிறீங்க. வயிறு வலிக்குதோ. ஷவர்லேயே நின்றுட்டு உங்கள் ஸ்டொமக்கை பிடிச்சி ரப் பண்ணி கொஞ்ச நேரம் அப்படியே உங்கள் ரெஸ்ட் ரூம்லேயே இருக்கீங்க. ஜேகே இங்கே நல்லா கொருட்டு விட்டு தூங்கிட்டு இருக்கான். பிகாஸ் நைட்டு கொஞ்சம் பிஸியாக இருந்தது இல்லையா, கொருட்டு விட்டு தூங்குறான். நீங்கள் வெளில வரீங்க. எப்பவும் போல் ஒரு சாரி எடுத்து போட்டுட்டு அம்மா கூப்பிட்ருப்பாங்க இல்லையா, கிச்சனுக்குள்ளே போனால் ஃபஸ்ட்டு உங்கள் அம்மா கேட்குறது, ஏம்மா இப்படி பண்ணுற? எப்போவுமே இதுதான் கேட்பியா? ஏய் பயான், எதுக்கடி இப்படி கத்துற? இப்போ நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன்? ஜேக்குவை ஹாப்பியாக பார்த்துக்கிட்டியா? ஜேக்குவும் நீங்களும் நைட்டு ஹாப்பியாக இருந்தீங்கல்ல, இதை தானே கேட்டேன். அதுதாம்மா. இது மட்டும் தானா? இது மட்டும் தானே லைஃபா? இது தாண்டி எவ்வளோ இருக்குமா? எல்லாரையும் கேட்குற மாதிரி என்ன கேட்குற? நார்மலான பொண்ணு நான் இல்லை. உங்களுக்கு புரிய வைக்கணும் நான் ட்ரை கூட பண்ணலம்மா. திடீர்னு எனக்கு ஒரு கல்யாணம் நடக்கும், இதெல்லாம் நடக்கும் நான் நினச்சி கூட பார்க்கல. என்கிட்ட கேட்டா, இதுக்கு முன்னாடி தோ அண்ணனோட ஒய்ஃப் கிட்ட கேட்டா, ரெண்டாவது சித்தி ஒய்ஃப் கிட்ட கேட்ட, அப்படி சொல்லிட்டே போகிறீங்க. உங்கள் அம்மா பார்த்துட்டே இருக்காங்க. இந்த மாதிரிலாம் உங்கள் அம்மா கிட்ட நீங்கள் பேசுனது கூட கிடையாது. உங்கள் சித்தை, உங்கள் அண்ணியோட ரிலேஷன், சாரி சம்திங் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா ரிலேஷன், மேரேஜுக்கு வந்தவங்க, அவங்க எல்லோரும் முன்னாடி இப்படி பேசிட்டு இருக்கீங்க. அம்மா பார்த்துட்டே இருக்காங்க. நம்ம என்ன பெருசாக இவள்கிட்ட கேட்டோம், எல்லாத்தையும் கேட்குற மாதிரி இவள்கிட்டையும் கேட்டோம் அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்த்துட்ருக்காங்க. போதும்மா, இதுக்கப்புறம் இது மாதிரி நீங்கள் கிட்ட கேட்காதீங்க, புரியுதுங்களா? உங்களுக்கு என்ன தெரியணும்? அப்போ இருந்தீங்களா தானே? ஆமாம்மா இருந்துட்டோம், போதுமா? இதை சொல்லவே ஒரு ஷையா. சில பேர்லாம் சொல்ல கூட மாட்டாங்க, கத்தி சொல்கிறீங்க. வயன் என்ன ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுற? நீ இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டல்ல அம்மா. எனக்கு என்ன சொல்கிறது, எப்படி புரிய வைக்கிறது, எனக்கு எதுவுமே தெரிலம்மா. அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மாவை ஹக் பண்ணிக்கிட்டீங்க. பிகாஸ் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் வீட்டில் உங்கள் ரிலேஷன், சித்தி, உங்கள் அண்ணனோட ஒய்ஃபு, உங்கள் அங்கிளோட ஒய்ஃப் அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா அப்படின்னு நிறைய லேடிஸை உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லாருமே அவங்களுக்குன்னு ஒரு எய்ம் இருக்கும். பட் அதெல்லாம் விட்டுட்டு மேரேஜ் ஆயிடுச்சுன்னா அவங்க எய்ம் எல்லாமே ஹஸ்பண்ட், அதுக்கப்புறம் 1 இயர் கழிச்சா குழந்தைங்க. அதுதான் நார்மல் லைஃபு. இதில் தான் ஹாப்பி. அப்படி எல்லாரும் ஏதோ ஒரு கோடு போட்டுட்டு அதுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது. பட் அவங்களுக்கு ஆப்போசிட்டாக நீங்கள் இருக்கணும். உங்கள் மனசுக்குள்ளே எப்போவுமே இது தோணிகிட்டே இருக்கும். உங்கள் அம்மா ஒயன் நீங்கள் போகக்கூடாது அப்படி சொன்னாங்கன்னா அப்போ தான் நீங்கள் அங்கே போவீங்க. வயன் இதெல்லாம் நீ சாப்பிடக்கூடாது அப்படி சொன்னாங்கன்னா அதை நீங்கள் வேணுன்ட்டே சாப்பிடுவீங்க. பிகாஸ் உங்கள் லைஃப்பில் உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, எப்பயும் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. உங்களுடைய ஹாபிலாம் விட்டுட்டு கிச்சனில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த லைஃப் உங்களுக்கு வேண்டாம், அவ்வளோதான். இதனால தான் யாரையும் லவ் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஜேகேவை கல்யாணம் பண்ணணும் பக்குன்னு ஆயிருக்கும் அந்த நேரத்தில். சரி ஓகே, மேரேஜ் ஆகிட்டாலுமே ஜேகே கிட்ட பேசலாம். சரி, ஜேகேக்கு
உங்களை பிடிக்காது அப்படி தெரிஞ்சுக்கிட்டு ஓகே சிக்கி கிட்ட பேசலாம் மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி. அதனால தான் நீங்கள் பேச போயிருப்பீங்க. நீங்கள் பேசுறதெல்லாம் காதில் வாங்கிட்டு சரி போ கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படியே சொல்லியிருப்பான். பிகாஸ் உங்களுக்கு படிக்கணும். இந்த ரூமுக்குள்ளே இருக்கிற மற்ற கேர்ள்ஸ் மாதிரி நீங்கள் கிடையாதா? உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுவீங்க. நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னா நீங்கள் சாப்பிடுவீங்க. அந்த மாதிரி தானே இருக்கீங்க. இது எல்லாத்தையுமே ஜேகே கிட்ட சொல்கிறீங்க. ஜேகே ஃபுல்லாத்தையுமே கேட்டுட்டு சரி ஓகே போ கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கண்ணா ஓகே வாரி போட்டிருக்கோம். அந்த செகண்ட் என்ன பண்ணுறது தெரியாமல் நெக்ஸ்ட் நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணியிருப்பீங்க. ஒரு கட்டத்தில் கல்யாணமே ஆனாலுமே ஓகே 2 பேருக்கும் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போகிறோம் இல்லையா? பிகாஸ் ஜேகேக்கு உங்களை பிடிக்காது. அப்படி இருக்கும்போது சின்னதாக ஏதாவது ஒரு குட்டி ஃபைட் வந்தாலுமே பிரிஞ்சிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் கெஸ் பண்ணிவிட்டு இதை மேக் அவுட் மட்டும் நடக்கக்கூடாது அப்படி திங்க் பண்ணியிருப்பீங்க. எவ்வளவோ ஜேகே கிட்ட சொல்லி ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணியிருப்பீங்க. அதான் ஆல்ரெடி உங்களுக்குள்ள நடந்துருச்சு. ஸோ என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் கிச்சனுக்குள்ளே வந்தா உங்கள் அம்மா ஜேகவும் நீங்களும் ஹாப்பியாக இருந்தீங்களான்னு கேட்ட உடனே பர்ஸ்ட் அவுட் ஆகிடுச்சு. கோவம் வந்துருச்சு, செம்மையாக கோவம் வந்துருச்சு. இந்த மாதிரிலாம் நீங்கள் பேசுனது கிடையாது. இப்படி நீங்கள் பேசும்போது அவங்களுக்கே ஷாக்காக இருக்கு. உங்கள் ஃபேஸையே பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் எல்லாரையுமே பிடிச்சி காத்தி விட்டுட்டு ரூம்குள்ளே போகலாம் டைம் பண்ணுறீங்க. உங்கள் ஆப்போசிட்டில் ஜேகே வரா. நீங்கள் அவனை கூட பார்க்கல. முன்னாடி நடந்து போயிட்டே இருக்கும்போது வேன் காஃபி வேணும் நிம்மதி அவனை பார்க்குறீங்க. காஃபி டி எதுவுமே பேசல. அவ்வளோதான் ஹஸ்பண்ட் ஆகிட்டான் இல்லையா? அகெயின் கிச்சனுக்குள்ளே வந்து காஃபி போட்டுட்ருக்கீங்க. இப்போ தான் கத்திட்டு போனா என்ன பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்தா நீங்கள் காஃபி போட்டு ஒரு கப்பில் ஃபில் பண்ணி ஜேகே உங்ககிட்ட காஃபி கேட்டுட்டு வந்து சோஃபாவில் உட்காந்துட்டு இருப்பான். அவன்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறீங்க. அவனும் அதை வாங்கி சிப் பண்ண ஆரம்பிச்சிட்டான். நீங்கள் அங்கே நிற்கவே இல்லை. உங்கள் ரூம்குள்ளே வந்தாச்சு. அவன் ஸ்ட்ரெயிட்டா உங்கள் பின்னாடியே வந்தா. நீங்கள் பெட்டில் உட்காந்துட்ருக்கீங்க. வன் கிளம்பு வீட்டுக்கு போகலாம். டர்ன் பண்ணி அவனை பார்க்குறீங்க. என்னடி பார்க்குற? வீட்டுக்கு போகணும் கிளம்பு. எதுவுமே பேசல, தலையை மட்டும் ஆட்டிக்கிறீங்க. நெக்ஸ்ட்டு அவன் வந்து உங்கள் அப்பா கிட்ட பேசிகிட்ருக்கான். நீங்கள் உங்கள் பேக்கெலாம் எடுத்துகிட்டு வெளில வரீங்க. எப்பவும் போல தான் அவங்க அம்மா ஒழுங்காக இருக்கணும். இப்போ பேசுனியே இது என்ன புதுசாக இருக்குது, இதுக்கப்புறம்லாம் இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. நிறைய பேசுகிறாங்க. அமைதியாக கேட்டுட்ருக்கீங்க. அவன் உங்கள் கையில் இருக்க உங்கள் பேக்கை எடுத்துகிட்டு வாடி போகலாம் அப்படி சொல்லிட்டு உங்களை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறான். நீங்கள் போகிற வரைக்கும் திரும்பி உங்கள் அப்பா உங்கள் அம்மா உங்கள் ரிலேஷன் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாரையுமே டியர்ஸோட பார்த்துட்டு போயிட்டே இருக்கீங்க. அவ்வளோ வலிக்குது உங்களுக்கு. இதெல்லாம் உங்களுக்கு நடக்கக்கூடாது அப்படின்னு திங்க் பண்ணியிருப்பீங்களோ? கரெக்டாக அது மட்டும்தான் உங்களுக்கு நடந்துட்டுருக்கு. போயிட்டு செக்கு கூட காரில் ஏறுற வரைக்கும் அழுதுகிட்டே இருக்கீங்க. அவன் உங்கள் அப்பாவுக்கு உங்கள் ரிலேஷனுக்கு அப்படி சொல்லிட்டு எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு கார் எடுக்கிறான். காரில் உட்காந்து அழுதுகிட்டே வரீங்க. ஜேகே சைடில் உங்களை பார்க்குறான். அழுறீங்க தெரியுது. டிஷ்யூ எடுத்து தான் தொடச்சிக்கோ. நான் நினச்சேன் வேற மாதிரி என்ன, பட் உங்கள் அப்பா மேலே உனக்கு அஃபெக்ஷன்லாம் இருக்கு போல். எதுவுமே பேசல. விண்டோ பக்கம் டேர்ன் பண்ணி உக்காந்துட்டீங்க. அவன் டிஷ்யூ கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ அதை கூட நீங்கள் வாங்கலை. அமைதியாக உட்காந்துட்டு வரீங்க. கொஞ்ச நேரம் ட்ராவல். ஜேகேவோட வீட்டில் இருக்கீங்க. வீட்டுக்குள்ளே போன உடனே ஜேகே உங்கள் கை பிடிச்சி ஸ்ட்ரெயிட்டாக அவன் அவங்க அம்மாவோட ஃபோட்டோ கிட்ட தான் நிற்க வைக்கிறான். கரண்ட்டில் இருந்த ஃபோட்டோ. நீங்களும் அந்த ஃபோட்டோவை பார்க்குறீங்க. என்னன்னு தெரியல, அவங்கள பார்க்கும்போது கடுப்பாக இருக்கு. அப்பா நிறைய டைம் என்கிட்ட சொல்லியிருக்காரு நான் உங்களை மாதிரி இருக்கேன்னு. அப்போல்லாம் எனக்கு ஒரு அஃபெக்ஷன் இருக்கும் உங்கள் மேலே. ஏன் இவ்வளோ சின்ன வயசில் நீங்கள் இறந்து போயிட்டீங்கன்னு ஃபீல் பண்ணி நான் அழுதுருக்கேன். ஓகே, உங்களை மாதிரி நான் இருக்கிறதுனால எங்கள் அப்பாவுக்கு நீங்கள் இல்லாத ஃபீல் கொடுக்குறேன்.
அப்படி ஒரு ஹாப்பினஸ் எனக்குள்ள இருந்தது. பட் இப்போ ஃபர்ஸ்ட் டைமாக நான் ஃபீல் பண்ணுறேன், நான் ஏன் உங்களை மாதிரி இருக்கேன்னு. அப்படி உங்கள் மனசுக்குள்ளே திங்க் பண்ணுறீங்க. பிகாஸ் ஜேகேவோட அம்மா உங்களுக்கு பிடிக்கவே இல்லை. அவங்கள மாதிரி இருக்கிறதுனால தானே ஜேகே உங்களை விட மாட்டேன்றான். அவங்க அப்பா, அதாவது உங்கள் அப்பா வம்படியா உங்களுக்கு ஜேகேவை கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாரு இல்லையா? ஸோ செம்ம கடுப்பில் உங்கள் மனசுக்குள்ளே திங்க் பண்ணுறீங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கண்ணிலேருந்து தண்ணி வருது. பட் எங்கள் ஜேகே உங்கள் கை ஹோல்ட் பண்ணிவிட்டு என் லைஃபே ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்குமா? சொல்கிறேன்னு திட்டாதீங்க. பட் உங்கள் இடத்த இவ ஃபில் பண்ணிட்டாம்மா அப்படி சொல்லிட்டு உங்கள் ஹேண்ட் எடுத்து உன் செஸ்ட்டுக்கிட்ட வச்சுக்கிறான். இது கூட உங்களுக்கு ஃபீல் ஆகலை. அமைதியாக கடுப்புலேயே நின்றுட்டு இருக்கீங்க. உங்கள் கையை விட்டுட்டு சரி போ, ரெஸ்ட் எடு. நீ இன்னைக்கு குக் பண்ண வேண்டாம், நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வெயிட் பண்ண வரேன் அப்படி சொல்லிட்டு அவன் அந்த வீட்டிலேருந்து வெளில போகிறான். உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இதுதான் உங்கள் லைஃபு, இதை மாற்ற முடியாதா? அவ்வளோதான். உங்கள் பேக்கை இழுத்துட்டு எந்த ரூமுக்கு போகிறதுன்னு தெரியல, ரேண்டமாக ஒரு ரூமை சூஸ் பண்ணி அந்த ரூமில் உங்கள் பேக்கை ஓப்பன் பண்ணி ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்குன்னு தேடுறீங்க. ஒரு கார்னரில் இருக்க. சரி ஓகே, ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ட்ரெஸ் எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வெளில வரீங்க. தண்ணி தாங்க எடுக்கு. கிச்சனுக்கு வந்து ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணுறீங்க. சாப்பாடு திங்ஸை விட நிறைய ட்ரிங்க்ஸ் வச்சுருக்கான். வாட்டர் மட்டும் எடுத்து குடிச்சிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு கிச்சனுக்குள்ளே இருந்தும் வெளியே வந்தா ஜேகே இப்போ தான் வெளியே போயிட்டு உள்ளே வரான். ஏய் இல்லை, என்னது என்னது என்ன ட்ரெஸ் இது அப்படி சொல்லும் போது நீங்கள் லைட்டாக பெண்ட் பண்ணி உங்களே பார்க்குறீங்க. நைட் வேரா? ஓகே, உங்ககிட்ட நான் அப்பயும் நான் சொன்னேன்ல, உனக்கு இந்த மாதிரிலாம் ட்ரெஸ்ஸு போட அல்லோடு இல்லைன்னு. ஓகே 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 அக்கேன் உங்ககிட்ட நான் சொல்கிறேன், இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு இதுக்கப்புறம் நீ போடவே கூடாது. அவனே பார்த்துட்ருக்கீங்க. ரொம்ப பாவமா? பிகாஸ் இந்த ட்ரெஸ்ஸு நைட் வேர், அந்த ட்ரெஸ்ஸுக்கு எப்படி பண்ணிகிட்ருக்கான் ஜேகே? இது நைட் வேர் தான். இதனால உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? நீங்கள் ஒரு ஷர்ட் போட்டுட்டு குட்டியாக ஷார்ட்ஸ் போட்டிருக்கீங்க. ஏய் இதில் என்ன ப்ராப்ளமா? சட்டையும் டோஸரும் போட்டுன்னு உட்காந்துட்ருக்க நீ, அறிவு இருக்கோம்? இல்லை, வீட்டில் தான் இருக்கோம், தூங்க போகிறோமேண்ணா. கழட்டு. அவனே பார்க்குறீங்க. என்னடி பார்க்குற? கழட்டு. உங்கள் ஷர்ட்டில் கை வச்சுட்டே கழட்டுச்சுக்கே, கொஞ்சம் நக்கருங்க ரூமுக்கு. எங்கேயே கழட்டு அப்படி சொல்லிவிட்டு ஒரு ஸ்டெப்பாக எடுத்து வச்சு உங்கள் முன்னாடி வந்துட்டுருக்கான். நீங்கள் கிச்சனில் தானே இருக்கீங்க, பின்னாடி காலை எடுத்து வச்சுட்டே போயிட்டே இருக்கீங்க உள்ள. இல்லை சிக்கி, நான் ரூமுக்கு போயிட்டா அப்படி சொல்லும் போதே அந்த கவுண்டர்கிட்ட போயிட்டு லாக் ஆகிட்டீங்க. அப்படியே நின்றுட்டீங்க. ஓகே, நான் ரூமுக்கு போயிட்டு ரிமூவ் பண்ணிடுறேன். வேணாண்டி, நான் மட்டும்தானே இருக்கேன். கரெக்டா, நீ மட்டும்தானே இருக்க அப்படின்னு திங்க் பண்ணிட்டு தான் நீங்கள் அந்த ட்ரெஸ்ஸே போட்டிருப்பீங்க. இப்போது அதுதான் உங்கள் மைண்டுக்குள்ளே ஓடுது. அவனை பார்த்துட்டே இருக்க. அவன் ஷர்ட்டு கழட்டுறே. ஓகே, இவனை சமாளிக்க முடியாது அப்படி சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ஷர்ட்டில் கை வச்ச ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. அவன் உங்களே பார்த்துட்ருக்கான். ஷர்ட்டை கழட்டிடுவான், அதாவது பட்டனெல்லாம் கழட்டிடுவான். அதை ரிமூவ் பண்ண முடியல. அவன் உங்கள் முன்னாடியே இருக்கான். ஒரு மாதிரி இருக்கு. உங்கள் ஷர்ட்டை பிடிச்சிட்டே செக்கே போகணும், நீங்கள் பீஸை வரீங்க. அவன் உங்களுக்கும் க்ளோஸாக வந்த அவ்வளோ க்ளோஸாக அப்படி நிற்கிறான். நீங்கள் கண்ணை மூட்டுறீங்க. அவன் ஷார்ட்ஸில் கை வைக்கிறான். உங்களுக்கா ஏன்னா இவன் கிச்சனில் வந்து இது பண்ணிகிட்ருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஒரு
திங்கிங்கோட இருக்கீங்க. அவன் உங்களை தூக்கி அப்படியே அந்த டாப்பில் உட்கார வச்சா உங்கள் ஷர்ட்டை உங்கள் ஷோல்டர்லேருந்து கீழே இருக்கிறான். நீங்கள் அவனை ஹோல்ட் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு கை எடுத்துட்டு அவன் மேலே கொண்டு போய் வச்சா ஷர்ட்லெஸ்ஸாக இருக்கான். இவ்வளோ நேரம் பார்க்கும் போது ட்ரெஸ் இருந்தது. கண்ணை திறந்து பார்க்குறீங்க, அவனுடைய டிஷர்ட் கீழே இருக்க. அவனே பார்த்துட்ருக்கீங்க. அடுத்த செகண்ட் இன்சர்ட் பண்ணுறான். கண்ணை டைட்டாக முடிக்கிட்டீங்க. பண்ணிகிட்டே இருக்கான். நீங்கள் நகந்து பின்னாடி போகிற மாதிரி இருக்க. அவன் இப்போ க்ரிப்பை பிடிச்சி இழுத்து அவனுக்கும் க்ளோஸாக அப்படி வச்சுக்கிறான். நீங்கள் கையை எடுத்துகிட்டு போயிட்டு ஷோல்டரை டைட்டாக பிடிச்சிக்கிட்டு இன்னொரு கையை அவனோட ஆம்ஸை பிடிச்சிட்டு பல்ல கடிச்சிக்கிறீங்க. கொஞ்ச நேரம் அப்படியே போதும். அந்த கிச்சனுக்குள்ளே தான் இருக்கீங்க. ரொம்பவே ஒரு மாதிரி ஸ்வெட்ஸ் வந்து அப்படி இருக்கீங்க 2 பேருமே. அவன் உங்கள் ஹிப்பை விட்டுறான். பிகாஸ் முடிஞ்சிருச்சு. கண்ணை திறந்து கூட அவனை பார்க்க முடியல உங்களால். போயிட்டு அவன் ஷோல்டர்லேயே படுத்துக்கிட்டீங்க. அவன் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணுறான். சிக்கி வலிக்குது இப்படி சவுண்டு கொடுக்கும் போதோ, இவ்வளோ நேரம் இதை பண்ணிட்டு இருந்தேன், அப்போல்லாம் வலிக்கம்மா, எப்போ வலிக்குதா அப்படி அவன் சொல்லிட்டு இருக்கான். பட் நீங்கள் டயர்ட் ஆகிட்டீங்க. அங்கே அவன் ஷோல்டரில் அப்படியே படுத்துக்கிட்டீங்க. அவன்கிட்ட பேசக்கூடல. அவன் அப்படி அவங்கள தூக்கிக்கிட்டா அவன் பெட்ரூமுக்கு போகிறான். ஃபர்ஸ்ட் டைமாக அவன் உங்கள் கூட அவன் பெட்டில் படுக்க போகிறான். திங்க் பண்ணிகிட்டே 2 பேரும் பெட்டில் படுக்கிறீங்க. ரொம்ப டயர்டாக. இப்போது நெக்ஸ்ட் டே செக்கி உங்களை எழுப்புறான். ரொம்ப டயர்டாக இருக்க. திரும்பி திரும்பி படுக்கிறீங்க. எப்பவுமே அப்படி தான் படுப்பீங்க. திரும்பி படுக்கிறீங்க. இடி எழுதுட்டி அவன் கத்தும் போது தான் தெரியுதா எங்கே இருக்கோன்னு. எழுந்து உக்காரிங்க. உங்கள் மேலே இருந்து பெட்ஷீட் கீழே விழுதா இவ தான் தெரியுது. நீட படுத்துருப்பீங்க இல்லையா? ஸோ அது ஞாபகம் வந்தோடனே டக்குன்னு பெட்ஷீட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு உங்கள் முன்னாடி செக்கி நிற்கிறான். அவனை பார்க்குறீங்க. அவன் லைட்டாக ஒரு ஸ்மைலோட குட் மார்னிங். தென் இதுக்கப்புறம் நீ மார்னிங் சீக்கிரமாக எழுதுக்கணும். பிகாஸ் நான் ஒர்க் போகணும். ஓகே, இப்போ குக் பண்ண. அவனே பார்த்துட்ருக்கீங்க. என்னடி பார்க்குற? குக் பண்ணுவல்ல? கிளம்பு. அவன் போயிடுறான். நீங்கள் எழுந்து குளிச்சுட்டு குக் பண்ண கிச்சனுக்கு போகிறீங்க. அவன் உங்கள் பின்னாடியே வந்து இதெல்லாம் இங்கே இருக்கு, இதெல்லாம் உனக்கு இங்கெங்கெல்லாம் இருக்கு, உனக்கு தெரியலன்னா என்னை கூப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவன் போயிடுறான். சரியா சொல்லிவிட்டு எடுத்து வச்ச எல்லாத்தையும் குக் பண்ணிட்டுருக்கீங்க. உங்கள் மைண்டுக்குள்ளே இது போல் தான் நீங்கள் இருக்கக்கூடாதுன்னு திங்க் பண்ணியிருப்பீங்க. பிகாஸ் உங்கள் அம்மா அப்பா அப்படி என்னதான் உங்களை பார்த்துக்கிட்டாலுமே அது உங்களுக்கு ஒரு மாதிரி தான் இருந்திருக்கும். நீங்கள் படிக்கணும், யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாதோ, முக்கியமாக உங்கள் அம்மா அப்பாலாம் எப்படி இருக்காங்களோ அந்த மாதிரி இருக்கக்கூடாதோ அப்படி தான் திங்க் பண்ணியிருப்பீங்க. பட் நீங்கள் அப்படி தான் இருக்கீங்க. மார்னிங் உடனே ஜிக்கிக்கு குக் பண்ணிட்டுருக்கீங்க. ஒரு பாக்ஸில் ஃபில் பண்ணி அவன்கிட்ட கொடுக்குறீங்க. அவன் அதை எடுத்துகிட்டு ஒரு கிஸ் பண்ணிவிட்டு அங்கிருந்து போகிறான். நீங்கள் உங்கள் ரூம்குள்ளே போயிட்டு நல்லா படுத்து தூங்குறீங்க. ஈவினிங் ஆகுது. ஜெக்கி வரான். அவனுக்காக குக் பண்ணி வச்சுருக்கீங்க. அவன் சாப்பிட்றான். நெக்ஸ்ட்டு 2 பேரும் பெட்டில் க்ளோஸாக இருக்கீங்க. நெக்ஸ்ட் டே ரொட்டீனும் அதே தான். கட்டுப்பில் பாத்திரம் தீச்சிட்டே இருக்கீங்க. டம்மால் டுமில் ஊறிட்டுருக்கீங்க. யாருமே இல்லை, நீங்கள் மட்டும்தான் தனியாக இருக்கீங்க. பிகாஸ் ஜேகே ஒர்க்குக்கு போயிட்டான். கடுப்பாக இருக்குது. தேம்பி அந்த சிங்கில் நின்றுட்டே அழுதுகிட்டே இருக்கீங்க. வேணாம் அது லைஃப் எனக்கு வேண்டாம் அப்படி திங்க் பண்ணிவிட்டு கண்ணை மூடினா உங்கள் கண்ணு முன்னாடி உங்கள் சித்தி, உங்கள் அண்ணி, உங்கள் அம்மா அப்படின்னு உங்கள் ஃபேமிலியில் இருக்க கேர்ள்ஸ் தான் உங்களுக்கு கண்ணு முன்னாடி வராங்க. எல்லோரும் இதை தானே ஃபேஸ் பண்ணுறாங்க. அதே போல் தான் நம்மளும் இருக்கோம். கட்டுப்பாக இருக்குது. இதெல்லாம் திங்க் பண்ணிவிட்டு நீங்கள் பாத்திரலாம் தேய்ச்சி வச்சுட்டு வீடு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு போயிட்டு படுத்து தூங்குறீங்க. அவ்வளோதான். உங்களுக்கு உங்கள் லைஃபே போயிடுச்சு, டேமேஜ் ஆகிடுச்சு. அவ்வளோதான். இதுக்கப்புறம்
நம்ம இருக்க மாதிரி நம்ம இஷ்டத்துக்கு நம்மளால இருக்க முடியாதுல்ல. அப்படிதான் உங்கள் மைண்டுக்குள்ளே ஓடிட்டு இருக்கிறது.